இப்ப ஃப்ரிட்ஜ்ல வந்து ஆ பிரவீன் அவர்களுக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து இருக்கு. இல்ல, இல்ல. கிசான் ஜாம் இருந்துச்சுல்ல, அத சொன்னேன் நானு. பிடிச்ச பிராண்டுன்னு. இது கிசான் ஜாம் இல்ல. இது சில்லி ஆயில். சரி, ஓகே. சில்லி ஆயில் பிடிச்ச பிராண்ட் தான். சொல்லுங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து என்னென்ன வச்சிருப்பீங்க? எப்பவுமே வந்து அது ஆக்சுவலி ம். ரொம்ப நாளாச்சு. பிரவீன் போனதுக்கு அப்புறம் இது ஆக்சுவலி பிரவீன் இருக்கும்போது ஃபுல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ். எனக்கு வந்து நீங்க என்ன ஒரு படையப்பா நீலாம்பரியா வாழ்ந்துட்டீங்க போல. அந்த சீடிய மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஆமா அது மாரி பிக் அப்படிதான் பாஸ் இருக்கு. மட்டும் பார்த்துட்டு நெறைய கிச்சன் என்னால சமைக்கவே முடியல. ம். சரி அப்படியே வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் இப்படி வைக்கவே மாட்டேன். ம். என்னோட இது ம். ரொம்ப நீட்டா வச்சிருப்பேன். டைம் இல்ல. ஓகே. ஆனா எல்லார் வீட்லயும் வந்து கண்டிப்பா வந்து இந்த மல்லிப்பூவும், மாவும் இருக்குமே இருக்கா? இல்ல மாவு இல்ல. ம். நாங்க எப்பவுமே ரைஸ் பீப்பிள் தான். ம். சோ அவ்ளோ அடிக்கடி சூப்பருங்க. காலைல, மதியம், நைட் ரைஸ் தான். நைட் ரைஸ் தான். சூப்பர். அதுதான் எனக்கும் பிடிக்கும். ஆனா வந்து நெறைய பேர் டிஃபன் சாப்பிடுங்கம்பாங்க. இது சொல்லுங்க. இது என்னது? ஏன் அது அது? ஆலிவ்ஸ் அது ம். பிரவீன்க்கு ரொம்ப புடிச்ச ம். ஒரு இது ஃபுட். நாங்கலாம் வந்து ஏழைங்க. நம்ம ஆலிவ்ஸ்லாம் பார்த்ததில்ல. நீங்க ஆலிவ் சாப்பிடுவீங்களா? ஆலிவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் பிக்கிள்ட் ம். ஆலிவ்ஸ். ஆனா வாங்குனது அப்படியே வச்சிருக்கேன். ஓகே. சூப்பர். வாங்க நெக்ஸ்ட் அங்க போலாம். ஓகே. ம். அப்பா வாங்கி குடுத்த வரதட்சணை சீரு. வரதட்சணை சீரெல்லாம் இல்ல. ம். என் அப்பா எனக்காக அன்பா வாங்கி குடுத்தது. நம்ம சோ அன்பா வந்து பெங்களூர்ல இந்த இருந்து இத செஞ்சு ம். எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த பீரோ ஃபுல்லா நகையா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, சின்ன தம்பி சொன்னேன். ஆமாமா. ம். அதுதாங்க. நகையா இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் காட்டுங்க. திறந்து காட்டுங்க. ஓகே. பெருசா ஒண்ணும் இருக்காது. ம். ஓகே. இது சில இம்பார்ட்டன்ட்டான ம். நம்ம வெளியில போட்டுட்டு போறதுக்கு ம். சில துணி. இதுல காஸ்ட்லி சாரி இருக்கா? காஸ்ட்லியான சாரி. காஸ்ட் நீங்க ஒரு 2,00,000க்கு இல்ல. உங்களுக்கு கிஃப்ட் பண்ணார்ல ஒரு சாரி. இது காஸ்ட்லியான சாரீனா ம். இதுதான் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா இது எனக்கு பிரவீன் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில வாங்கி கொடுத்த ஒரு ம். சாரி இதுதான். பாண்டிச்சேரில போய் சாரி வாங்கி குடுத்தாரு? ஆமா. ம். நாங்க ஃபர்ஸ்ட் போனது பாண்டிச்சேரி. ம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். அப்போ என்ன வித்தியாசமா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு யாருங்க போவா ஹனிமூனுக்கு? அப்போ நம்ப ம். எதுவுமே இல்லங்க. ம். நாங்க ஒரு நாங்க எங்கேயும் போனது. நாங்க ம். எந்த ஒரு கண்ட்ரி ட்ரிப்புக்கும் போல, ம். வெளிநாட்டுக்கு போல, எங்கேயும் இல்ல. ம். இப்போ கூட இதுக்கு மேல நம்ம பிளான் பண்றது ஒரு ட்ரிப் போலாம். ம். எங்க அது பிளான் எங்க? பண்ணீங்க? நாட் எனிவேர் அவுட் ம். சைட். ரொம்ப அமைதியான ஒரு ம். ஹில் ஸ்டேஷன் மாதிரி போணும்னு தான் ரொம்ப ம். யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து சொல்றேன் தப்பான்னு சொன்னீங்க. ம்ஹ்ஹ்ம். இப்ப மத்த சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ம். அட்லீஸ்ட் வந்து காரு இல்லன்னா வந்து வெளிநாடு ம். எங்கேயோ ஒரு ம். இடத்துக்காவது போயிருவாங்க. நீங்க கேட்டதுக்கு நான் எங்கேயுமே போல அப்படிங்கிறீங்க. என்ன காரணம்? லைக் அப் டில் நவ் இப்போ வரைக்கும் ம். அந்த ஒரு அப்படி யோசிக்கலாமா? ம். நம்மளால முடியுமா? ம். அதுக்கான அந்த ஒரு இது இருக்கா? ம். அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இல்ல நம்மளோட இப்போ ஒரு சர்வைவல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ம். நீங்க கார்ன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும். ம். எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட கார் இருக்கும். ம். கண்டிப்பா நம்ம கிட்ட கார் இல்ல. எல்லா ஷூட்டிங்குக்கும் பிரவீன் ஒரு பேக் பேக்க வச்சுக்கிட்டு 20, 30 கிலோமீட்டர்ஸ் ஹைவேல நம்மளோட ஆக்டிவால தான் போறாங்க தவிர, ம். வி டோன்ட் ஹேவ் அ கார். நினைப்பாங்க ஆர்டிஸ்ட் லைஃப் வா! ம். அப்படிலாம். ஆனா சில பேருக்கு தெரியாது. ம். ஏன்னா நம்மளால வாங்க முடியல. நம்மளோட என்ன வருதோ டக்குன்னு இது அதுன்னு போயிடும். ம். ஏன்னா யாருக்குமே நம்ம ஐ மீன் நம்மளோட சொந்த இதுல ம். தான் நம்ம முன்னேறி வரணும்னு தான் நம்மளுக்கு இருக்கு. அதனால தான் இவ்ளோ நம்ம ஸ்ட்ரகிள்ஸ பார்த்து வந்துட்டு இருக்கோம். ம். ஒரு படிப்படியா வந்துட்டு. அதனால தான் நான் சொல்றேன் பிரவீன் இஸ் டிசர்விங். ம். ஃபினான்ஷியலா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருப்பீங்க? ஒரு 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 டைம் எப்படி இருந்ததுன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஆனதுக்கு அப்புறம் வேலையே இல்ல. அப்போ நான் வேலைக்கு போல. ம். சுத்தமா வேலை இல்ல. அம் அப்போ அப்போ கூட நம்மளுக்கு ஓகே. யாரையுமே ஏன்னா கேட்டா கண்டிப்பா என் அப்பா, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். ஆனா அது வேண்டாம்.